ஹாய் மக்களே, வெல்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு தோசை எல்லாத்துக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். வாங்க காளான் வச்சு இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி மஷ்ரூம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீல வாக்கில் நான் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிரேவி இதில் இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி கூடலாம் நல்ல பெஸ்ட்டாக ஒன்றா இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாணலி அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போது அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ப்ளஸ் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போது காளான் இந்த மாதிரி பண்ணும்போது இதுலேருந்து தண்ணியெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நம்ம தனியாக ஒரு பேனில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அது கூடவே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வரணுன்னா நம்ம கசகசா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன் நான் கொஞ்சம். ஸோ இப்போ ஒரு அஞ்சு இது முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ அது கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு பிரியாணி இலை ப்ளஸ் சோம்பு, கடல் பாசி ப்ளஸ் கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போது அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த விழுது அதை சேர்த்துக்கலாம். அதுக்காக இப்போது அரைச்ச விழுதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், அது கூடவே கரம் மசாலா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மூணும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மஷ்ரூமையும் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி திக்காக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சுடுங்க. அது உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம முதல்ல எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மஷ்ரூமு, அதை இது கூட சேர்த்துக்க போகிறோம். அதை இது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்திக்கெலாம் ஒரு தரமான ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 மினிட்க்கு நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு சிம்மில் கொஞ்ச நேரம் 1 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் எலுமிச்சம்பழம் ஒரு பழம் லெமன் எடுத்திருக்கேன். அதை நல்லா புழிஞ்சிருக்கலாம். அதனோட ஜூஸ் மட்டும் நல்லா சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இப்போது நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன். கஸ்தூரி மேத்தி ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.